வணக்கம் மக்களே. தாவேகாவின் பெரிய தலைகள் போட்டியிட விரும்புகிற தொகுதிகள். நடிகர் விஜய் எந்த தொகுதியில் களமிறங்குறான்ற இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடைபெற இருக்குதுன்றது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையினே சொல்லலாம். இன்னும் சில நாட்களிலே தேர்தலுக்கான தேர்தல் தேதிகளை அறிவிக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் எல்லா கட்சிகளுமே தங்களோட பிரச்சார பணிகளை ரொம்பவே தீவிரப்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் நடிகர் விஜய் போட்டியிட இருக்கிறதுனால அவர் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார், எந்த தொகுதியில் போட்டியிடுவாங்கன்ற கேள்வி தற்போது எழுந்திருக்குது. இந்த நிலையில் நடிகர் விஜய் உள்பட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த டாப் தலைவர்கள் போட்டியிட தொகுதிகள் என்னவாக இருக்கும், அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறாங்கன்னு சொல்லி தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு. அதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் சென்னையில் 2 தொகுதிகளை போட்டியிட அதிக ஆர்வம் காட்டி வருவதாக சொல்லப்படுது. அதாவது வேளச்சேரி, விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து திருச்சி கிழக்கு மற்றும் நாகப்பட்டினம் மற்றும் விக்கிரவாண்டி தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தாவேகாவோட தேர்தல் பிரச்சார பிரிவோட பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கள்ளக்குறிச்சி அல்லது திருவள்ளூர் தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக ஆர்வம் காட்டி வருகிறார்ன்ற தகவலும் இப்போ கிடைச்சிருக்கு. தமிழக வெற்றி கழக கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் கடலூரில் போட்டியிடுவாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் புதுச்சேரியை சேர்ந்தவருங்கிறதுனால அவர் பக்கத்தில் இருக்கிற கடலூரில் போட்டியிட விரும்புவதாக சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகத்தோட இணை பொதுச் செயலாளர் TR நிர்மல்குமார் அவர்கள் அவரவர் மதுரையில் உசிலம்பட்டியில் தொகுதியில் போட்டியிடுவதா திட்டமிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உசிலம்பட்டியில் போட்டியிடவில்லைன்னா அவர் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுறதுக்காக வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் இணைஞ்சாங்கன்றது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையினே சொல்லலாம். இவங்க அவங்களோட சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே களமிறங்குவாங்கன்னு சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சார பிரிவு செயலாளர் அருண்ராஜ் அவர்கள் திருச்செங்கோட்டில் போட்டியிட ஆர்வம் காட்டி வருவதாக தெரியுது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற மேரி வில்சன் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதியில் போட்டியிடுவாங்கன்னு சொல்லப்படுது. அதிமுகவில் இருந்து வெளியேறி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்ச VS பாபு அவர்கள் சென்னை எழும்பூர் தொகுதியில் போட்டியிட அதிக ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகிறது. இல்லாட்டி திருவிக நகர் தொகுதியில் போட்டியிட நிறையவே வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் இந்த தகவல் தான் தாவேகாவோட பெரிய தலைகள் போட்டியிட விரும்பப்படுற தொகுதிகள் மற்றும் நடிகர் விஜய் எந்த தொகுதியில் களமிறங்க போகிறான்ற ஒரு கருத்து கணிப்புனே சொல்லலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.